வெல்கம் டு மிச்சுட்லா சமையலறைங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு எக் ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி தாங்க. அதுவும் கிட்ஸுக்கு இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எக்கு எல்லாம் போட்டு கொடுத்தா சீக்கிரம் காலி பண்ணிடுவாங்க. இது எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இன்னும் நீங்கள் மிச்சுட்லா சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? உடனே ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ் உங்களை தேடி வருங்க. இன்னைக்கு நம்ம எக் ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறோம். ஸோ அதுக்காக நான் பாஸ்மதி அரிசி 1 டம்ளர் எடுத்து இதில் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அட்லீஸ்ட் 20 மினிட்ஸ் ஊறணும். சோக் ஆன பிறகு இதை செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் அடுப்பில் ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணி வச்சு நல்லா ஹீட் ஆக வச்சுட்டேன். நல்லா தண்ணி காஞ்சிருச்சு, பபிள்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசியில் இருக்கிற தண்ணியை வடிச்சிட்டு நல்லா கழுவிட்டு அந்த பாஸ்மதி அரிசியை இதில் சேர்த்திக்க போகிறோம். இப்போ அரிசியெல்லாம் சேர்த்தியாச்சு. இதுக்கு நம்ம உதிரியாக தேவையில்லையா, அதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயில் இதில் ஊற்றி வேக வைக்க போகிறோம். நம்மளுக்கு ரைஸ் ஒரு 15 to 20 மினிட்ஸ்க்குள்ளே குக் ஆயிரும். ஏன்னா நம்மளுக்கு உதிரியாக தான் தேவை. இப்போ பாருங்கள், நான் நசுக்கி பார்க்குறேன், வெந்துருச்சு அரிசி. ஸோ இந்த ஸ்டேஜில் இருந்தாலே போதும். நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வாட்டரை ட்ரைன் பண்ணிடலாம். இப்போ நான் தண்ணி ஃபுல்லாக வடிச்சிட்டு அதை ஆற வச்சிட்டேன். அடுத்து நான் வெங்காயத்தை பொடியாக சாப் பண்ணிக்க போகிறேன். இதில் நான் வெங்காயம் சேர்க்கறது ஆப்ஷனலாக தான் சேர்க்குறேன். வேணும்னா சேர்த்துக்கங்க, வேணாட்டி விட்டுறலாம். அடுத்து கேப்சிகம் ஒரு சின்ன பீஸ் மட்டும் எடுத்து அதை கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை வச்சுக்க போகிறேன். அடுத்து இஞ்சி ஒரு துண்டு எடுத்து அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்க போகிறேன். அடுத்து ஒரு பல் பூண்டு எடுத்து அதையும் ரொம்ப பொடியாக நறுக்கி வைக்க போகிறேன். அடுத்து கொஞ்சம் பீன்ஸ் எடுத்து சன்னமான பீஸ், ரொம்ப மெல்லிஸாக சின்ன பீஸாக ஸ்லைசஸாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரி போட்டு நறுக்கிக்கோங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப சின்ன ஸ்லைசஸ் இருக்கணும். இப்போ எல்லா பீன்ஸ் நறுக்கிட்டேன். அதை ஃபுல்லாக எடுத்து பிளேட்டில் வச்சிட்றேன். அடுத்து கேரட்டையும் அதே மாதிரி நம்ம ஸ்லைசஸ் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா, ஒவ்வொரு பீஸாக எடுத்து நான் ஜூரியன்ஸ் மாதிரி கட் பண்ணிக்க போகிறேன். ரொம்ப சன்ன ஜூரியன்ஸாக கட் பண்ணணும். இதை விட இன்னும் சன்னமாக கட் பண்ண முடிஞ்சால் நீங்களும் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தேவையான பொருள் எல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு கடாய் ஒன்று அடுப்பில் வச்சுக்கிறேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன். நம்ம இன்னைக்கு எக் ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறோம். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு எக்ஸை எல்லாத்தையுமே ஸ்க்ராம்பிள் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு 3 முட்டை எடுத்திருக்கேன். அந்த 3 முட்டையும் இந்த ஆயிலில் உடச்சி ஊற்றி ஃபஸ்ட்டு ஸ்க்ராம்பிள் பண்ணிடலாம். இப்போ 3 முட்டையும் நம்ம உடச்சி எடுத்தாச்சு. இதில் இதுக்கு தேவையான உப்பும் மிளகுத்தூளும் போட்டு இது நல்ல பொடி மாஸ் மாதிரி ஸ்க்ராம்பிள் பண்ண போகிறோம். நல்லா பொடியாக ஸ்க்ராம்பிள் பண்ணுங்க. அதுக்காக என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம கடைகள்ல எல்லாம் கொத்து புரோட்டாவை போட்டு கொத்துவாங்க இல்லையா, கல்லை வச்சு, அந்த மாதிரி நீங்கள் கரண்டியை வச்சு இந்த கடாயில் நல்லா கொத்தி எடுத்தீங்கன்னா நல்ல பீசஸ் ஸ்க்ராம்பிள் ஆகும் குட்டி குட்டியாக. இப்போ நல்லா ஸ்க்ராம்பிள் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இருந்தால் போதும். நம்ம எக் ஃப்ரைட் ரைஸ்க்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இதை எடுத்து அப்படியே தனியாக வச்சிடலாம். அடுத்து ஒரு அகலமான கடாயை எடுத்துக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு கிளறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேன். இதில் ஃபஸ்ட்டு குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி, அடுத்து பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா சால்ட்டே பண்ணிக்கோங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க. ஏன்னா ஃப்ரைட் ரைஸ்க்கு ஃபுல்லாக குக் ஆகணும்னு அவசியம் இல்லை, ஹாஃப் பாயில்டாக தான் இருக்கணும். ஸோ நல்லா சால்ட்டே பண்ணிவிட்டு அதில் ஆனியன்ஸ், நான் சொன்னேன் இல்லையா ஆப்ஷனல்னு, ஆனியன்ஸ் எனக்கு பிடிக்குங்கிறதுனால நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணாட்டி இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிடுங்க. ஆனியன்ஸையும் சேர்த்து ஹை ஃப்ளேம்லேயே நல்லா வதக்கி விடுங்க.
ஒரு 1 மினிட் நல்லா வதக்கிடுங்க. அதுக்கடுத்து இதில் கேப்சிகம் சேர்த்திக்க போகிறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. அடுத்து நம்ம பீன்ஸ் சேர்த்திக்கலாம். ஃபர்ஸ்ட் பீன்ஸ் மட்டும் ஏன் சேர்த்துறோம் அப்படின்னா கேரட்ஸ் ஈஸியாக குக் ஆயிரும். ஹாஃப் குக்காக இருந்தாலும் சீக்கிரம் இதாயிரும். பீன்ஸ் வந்து கொஞ்சம் 1 நிமிஷம் முன்னாடி சேர்த்தனோம்னா கொஞ்சம் குக் ஆகிறதுக்கு, ஹாஃப் குக் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் அதை ஒரு 1 மினிட் வந்து நல்லா சாட்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட போகிறேன். இப்போ வதக்கின பிறகு இந்த டிஷ்க்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இதுக்கு 3/4 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். நான் ஆல்ரெடி எக்லையும் உப்பு போட்டேன். அடுத்து 1 டீஸ்பூன் சோயா சாஸ், 1 டீஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் சேர்த்திக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. அதுக்கடுத்து நம்ம சாதத்தை ஆற வச்சு வச்சுருந்தோம் இல்லையா, பாஸ்மதி ரைஸை, அதை வந்து இதில் சேர்த்திக்க போகிறேன். ஸோ சேர்த்திட்டு இதை ஃபுல்லாக நான் கிளறி விட போகிறேன். பாருங்க, அரிசி ரைஸ் வந்து நல்லா உதிரியாக இருக்குது. நம்ம கரெக்டான ஸ்டேஜில் இறக்கிட்டோம். இப்போ நம்ம ஸ்கிராம்பிள் பண்ணியிருக்க எக்ஸையும் இதிலே சேர்த்திடலாம். இது பாஸ்மதி அரிசிங்கிறதுனால ரொம்ப போட்டு கிளறாம அழுங்காம கிளறி விடுங்க. போட்டு மேலோட்டமாக கிளறுங்க. இப்படி பண்ணுறதுனால நம்மளுக்கு அரிசி உடையாமல் இருக்கும். நம்ம கடைசியாக இதுக்கு தேவையான பெப்பர் பொடியை வந்து இதில் சேர்த்திக்க போகிறோம். சேர்த்திட்டு அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டு எடுத்துட்டிங்கன்னா நம்மளோட சூப்பரான சுவையான எக் ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சுங்க. நம்மளோட எக் ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி ரெடி ஆயாச்சு. நம்ம பவுலுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வெஜிடபிள்ஸ், எக்ஸு எல்லாம் சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால கிட்ஸும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன் பெரியவங்களும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இது சூடாக சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்குங்க. அண்ட் இதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து டொமேட்டோ கெச்சப் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறந்துடாமல் கிளிக் பண்ணிக்கோங்க. Until I meet it, signing off from Michutla. Thank you. Bye.